இன்றைய முக்கிய செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவநீதி தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபோது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கி இருக்கிறது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்ததாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்ததால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்று வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்ட கால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என 2 வகையான திட்டங்கள் தேவை என குறிப்பிட்டார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும். சென்னை போன்ற அதிகமான ஒரு வழிச்சாலைகளை உருவாக்கலாம், சிக்னல்களை குறைக்கலாம் என்றார். அண்மையில் கூட விபத்தில் குழந்தை ஒன்று இறந்தது. எனவே போக்குவரத்து பிரச்சினை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என குறிப்பிட்டார். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எனவே LGK ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றார். தற்பொழுது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ரூபாய் 11 முதல் 13 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் 4 ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தற்பொழுது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும், எனினும் 10 ஆண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என தெரிவித்தார். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது, தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது, சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது, வருவாயை அதிகரிப்பது, தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பொலிட்டிக்கல் ஆசை ஏன் வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? அதான் நம்ம சின்ன குழந்தை படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும்னு சொல்லுவோம், சயின்ஸ் குரூப் எடுப்போம், காமர்ஸ் எடுப்போம், அப்புறம் மெடிசன் படிக்கணும்னு நினைப்போம், அப்புறம் இன்ஜினியரிங், லா. ஸோ யாருமே ஒரு படித்து நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த சிஸ்டம் அவர் ஒரு மோசமான சிஸ்டமாக நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இல்லை அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அது ஒரு ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கும் போதும், நம்ம இங்கே டூரிஸ்ட்டாக போகும்போதும் அங்கே இருக்க டெவலப்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுச்சேரிக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறதே சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய். ஸோ இவங்க எல்லாமே லேண்ட் சைஸாக பார்த்தாலும், பாப்புலேஷன் சைஸாக இருக்கட்டும், த என்வரன்மெண்ட், கடலோர பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாமே சிமிலர் லைன்ஸ் தான் இருக்கும். அது இவங்களோட க்ரோத் இந்த குயிக் டைமில் பார்த்திங்கன்னா வித்தின் 20 இயர்ஸில் துபாயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹாங்காங்லாம் நம்மளுக்கு அப்புறம் லேட்டராக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அவங்களோட இன்றைக்கி க்ரோத் எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் ஃபினாமினல். அது போக சிங்கப்பூர், லீ குவான் யூ அவரோட ஒரே ஒரு லீடர்ஷிப், அந்த டிரான்ஸ்பரன்சி, அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் ஒரு க்ரோத், அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இவ்வளோ லீடர்ஸ் வரும்போது நம்மளும் ஏன் புதுச்சேரி அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனசில் இருந்த ஒரு ஆசை தான். ஸோ பிஸ்னஸில் நம்ம ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற போது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஸ்பிரிச்சுவலாக தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஊரையும்
ஒரு சிங்கப்பூரா இல்லை குளோபல் லீடர்ஸாக ஒரு குளோபலில் பெஸ்ட் சிட்டியாக ஒன்று உருவாக்கணுங்கிற போது தான் புதுச்சேரி வாஸ் ரியலி அவுட் ஃபார் இட். ஸோ தட் இஸ் தி ஒன்லி மெயின் ரீசன் ஃபார் சூஸிங் புதுச்சேரி ஃபார் பொலிட்டிக்கல். இந்த ரீசன்ஸை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் கன்வே பண்ணும்போது பாலிடிக்ஸுங்கிறது சரியானது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, இல்லை உங்களுக்கு அவங்க நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரேன் அப்படிங்கும்போது உங்கள் ஃபேமிலியில் எப்படி அப்ரூவ் பண்ணாங்க வீட்டில்? ஸோ இனிஷியல் டைமில் ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபேமிலியில் இருக்குது நல்லா பிஸ்னஸ் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒய் டு வாண்ட் டு கெட் இன்டு பாலிடிக்ஸுங்கிறது ஒரு கொஷினாக இருந்தது. பட் தே ஆல்சோ ரியலைஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நம்ம இல்லைன்னா வேறு யார்? இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். அவங்க போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு இன்றைக்கி இந்தியாவில் மேக்ஸிமம் பாப்புலேஷனுக்கு இருக்கிற ஒரு மேஜர் கன்சர்ன். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். என்னோடய விஷயத்தில் அப்படி இல்லைங்கிற போது ஐ ஹேட் திஸ் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜை நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நினச்சிருந்தால் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி இங்கிட்ட வேறு பெட்டர் லைஃப் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நினைக்கும். இல்லை நம்ம ஏன் நம்ம ஊரை ஃபாரினாக மாற்றக்கூடாது? நம்ம எந்த ஊரில் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊரை நம்ம ஊரை ஏன் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு ஆசை தான், வேறு ஒன்று. இதில் ஒரு பிளேஸை பெஸ்ட் பிளேஸாக சேஞ்ச் பண்ணுறது ஒன்று, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னா குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது தான் நல்லாட்சி. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நல்லாட்சி அப்படிங்கிறதுக்கு எது இலக்கணமாக சொல்கிறீங்க? நல்லாட்சினா எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்லாட்சினா ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் எவாலுவேட் பண்ணுறது. ஒரு மனிதன் ஒரு பொதுமக்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பூட்டானில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். அப்போ நெதர்லாண்ட்ஸ், ஐஸ்லாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழும்போது சந்தோஷமாக இருக்குமா, அதுக்கப்புறம் பேசிக் நீட்ஸ் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் டு பி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு தான் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இட்ஸ் ஆல் ஸ்டில் டேக்ஸ்ட். ஸோ டேக்ஸும் பண்ணிவிட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. யாரும் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். பட் இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் வாய்ஸ் வர்ஸா. இப்போ கூட நான் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது கூட அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுமா, ஒன்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணுமா. ஸோ அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே போய் படிப்பாங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டன். நம்ம வருஷம் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பேயிங் ஸோ மச் ஆஃப் மனி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் வினோத். ஆசாரியான இவர் கடந்த 3ஆம் தேதியன்று புதுச்சேரி எல்லையான ஆலங்குப்பம் பகுதியில் மதுபான கடையில் மது அருந்திய பொழுது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த 4 வாலிபர்களுடன் ஏற்பட்ட தகராறில் வினோத் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஜிப்மர் மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளுடன் விசாரணை செய்ததில் வினோத்தை கொலை செய்தது விழுப்புரம் மாவட்டம் துருவை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், சஞ்சய், ஹரி மற்றும் ஜான் என்கிற ஜானகிராமன் என தெரியவர தமிழக பகுதியில் பதுங்கியிருந்த கார்த்திக், சஞ்சய் மற்றும் ஜான் ஆகிய மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்ததில் கூலி தொழிலாளியான அவர்கள் 4 பேரும் மது அருந்த எல்லை பகுதியில் உள்ள மதுபான விடுதிக்கு வந்தபொழுது நண்பர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு சத்தமாக பேசி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள முயற்சி செய்த பொழுது அப்பொழுது அங்கு வந்த வினோத் ஏன் சண்டை போடுகிறீர்கள் என கேட்டபொழுது உனக்கென்ன உன் வேலையை பார் என கூறியதால் ஆத்திரமடைந்த வினோத் சண்டை போடுவதாக இருந்தால் வெளியே சென்று சண்டை போடுங்க, இங்கே ஏன் சத்தம் போடுறீங்க என பதிலுக்கு கோபமாக கேட்டுள்ளார். இதில் வினோத்துக்கும் இந்த 4 பேர் கொண்ட கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மது போதையில் இருந்த 4 பேரும் ஆத்திரமடைந்து வினோத்தை கையால் கழுத்து பகுதியில் சரமாரியாக தாக்கியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். கீழே விழுந்த பொழுதும் தொடர்ந்து கழுத்து மற்றும் தலைப்பகுதிகள் பலமாக தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஹரியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முனைவர் ரபிக், தேசிய பொதுச் செயலாளர் சேவரத்னா முனைவர் விஜயலட்சுமி, தேசிய இணை செயலாளர் சபீனா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து அவரது மக்கள் சேவையை பாராட்டி தங்கள் ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர். வாழும் கலை வைத்திக தர்ம அறக்கட்டளை சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோமநாத்
ஜோதிர்லிங்கம் யாத்திரை புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் அருள் ஆசியுடன் நடைபெறுகின்றது. அதனை முன்னிட்டு சோமநாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை நிகழ்வை சுவாமி ஸ்ரீ தேஜ் நடத்தும். இந்த ஆன்மீக நிகழ்ச்சி பிப்ரவரி 11ஆம் தேதி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை புதுச்சேரியில் வாழும் கலை நிர்வாகி மதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கி வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஜவஹர் நகர் வார்டு பாவாண்ட நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்திர ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த புனித நிகழ்வை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை அவர்கள் நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் ஆசி பெறுமாறு அழைப்புதல் வழங்கினர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 207 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதியன்று அரசின் நிர்வாக அனுமதி பெறப்பட்டது. அதன்படி 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும் 10 பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்த ஆணை பெறப்பட்டது. இதற்காக நேரடி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் இணையவழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. மேலும் வரும் 8ஆம் தேதி உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றோர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஊர்காவல் படையிலிருந்து காவலராக பணியமர்த்த பணி மூப்பின் அடிப்படையில் தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி அவர்களிடம் விருப்ப கடிதம் பெறப்பட்டு சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டது. அவர்களின் நன்னடத்தை பரிசீலிக்கப்பட்டதில் 42 பேர் காவலர்களாக பணியமர்த்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 7 பேருக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதில் தகுதி பெற்ற 42 ஊர்காவல் படையினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பணி நியமன ஆணை வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அனைவருக்கும் பணி ஆணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவசங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தின்படி அக்கட்சியின் மண்டல செயலாளர் கண்ணபிரான் எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருமுனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் நேரில் வருகை தந்து அவருக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். பிறகு அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பாவாண நகர் சமுதாய நலக்கூட்டத்திற்கு வருகை தந்தார். அங்கே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஷர்மா அவர்களின் ஏற்பாட்டிலும் மாநில தொண்டரணி தலைவர் வேல்முருகன் அவர்களின் ஒத்துழைப்பிலும் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி இளைஞர்களான சுனில், ஆதி, கிஷோர், சந்துரு, சஞ்சய், சூர்யா, திருமா மற்றும் ஆகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பட்டாசுகள் முழங்க பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் சிவசங்கர், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் தனுஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிறைவாக ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஜே நகர், மூலகுளம் மற்றும் பிச்சை வீரன்பேட் போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டியதுடன் தனது கரங்களால் பொதுமக்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தார். திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்புடன் உழவர்கரை தொகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டின.
மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் உடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த வெவ்வேறு 5 பஞ்சாயத்துகளான வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், வம்பக்கீரபாளையம், சோலைநகர் தெற்கு, சோலைநகர் வடக்கு பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமுதாய தலைவர்கள் கூட்டம் பொறுப்பாளர்கள் தங்க விக்ரமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமாவாசை, மாநில துணைத் தலைவர் கோவிந்தன் கோபதி, மாநில தலைவர் ஓபிசி அணி கலந்து கொண்டார்கள். மேலும் உங்கள் விருப்பம் வாக்குறுதி படிவங்கள் பெறப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவசக்தி மற்றும் ராஜம் நகரில் வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி 1,05,00,000 ரூபாய் மதிப்பீடு செய்து பணி தொடங்கப்பட்டது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் எழிலன் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அறம்பார்த்தபுரம் திருக்குறளாளர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலட்சுமி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் காலம் யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சாமிகள் பிம்ப சுத்தி, தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷபந்தனம், வேத கோஷங்கள், மந்திர புஷ்பம் நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை, தொடர்ந்து யாத்ரதானம், மகா தீப ஆராதனை, யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம், தீப ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீபாராதனை, தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமப்பந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. ரூபாய் 38.40 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட இப்பணிக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன், ஒப்பந்ததாரர் மோகன சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் புனித சவேரியார் மத்தியஸ் பள்ளி சகோதரிகள், ஆசிரியர்கள், உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பிரமுகர் கேப்ரில், கிளை செயலாளர்கள் சேகர், ராகேஷ், கழக சகோதரர்கள் செழியன், அருள், ரகுமான் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். மேலும் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த வாய்க்கால் புதுப்பிப்பு பணியின் மூலம் அப்பகுதியில் மழைக்காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.